வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்குறது மன வரைபடம். சரிங்களா? மன வரைபடம் தான் பார்க்க போகிறோம். மன வரைபடம் நம்ம செகண்ட் டேர்முக்கு ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சரியா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அந்த வரிசையில் பார்க்கணுன்னா இன்னைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய லெசன் நாட்டுப்புற கைவினை கலைகள். ஓகேவா? திருக்கேதாரம், கலித்தொகை, இந்த இது போட்டோம் நம்ம போன வீடியோவில். இன்னைக்கு நம்ம நாட்டுப்புற கைவினை கலைகள் பார்க்கலாம். மன வரைபடம்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான். நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். சரிங்களா? அதை தான் நம்ம மைண்ட் மேப்னு சொல்லுவோம். அந்த வகையில் நம்ம போட்டு வச்சுக்கிறது. சரியா? ஒரு முழு லெசன் இது. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய லெசன் தான். ஆனால் நம்ம சுருக்கமாக எந்த அளவில் நம்ம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து ஒரு மன வரைபடம் நம்ம உருவாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. மண்பாண்ட கலைனா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, மூங்கில் கலைனா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, பனையோலைனா இவ்வளோதான், பிரபு கலைனா இவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டீட்டெயில் ஒரு பெரிய கொஷினை நம்மளால் உருவாக்கி எழுத முடியும். சின்ன கொஷினாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சு எழுதிட முடியும். சரியா? ஸோ எந்த வகையில் நம்ம ஒரு லெசனை புரிஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம உருவாக்கக்கூடிய அந்த மன வரைபடம். சரியா? நீங்கள் டீட்டெயில் கொஷின்னாலும் பெரிய கொஷின்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நீங்கள் மன வரைபடம் உருவாக்கிக்கிட்டீங்க, மைண்ட் மேப் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு கொஷினுக்குமே. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜ் லெவல் போனாலுமே அந்த மாதிரி போட்டு தான் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே, சரி. எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். கைவினை கலைகள். கைவினை, இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இந்த இடத்துல, நைவரும் பார்த்துக்கோங்க, சாரி. கைவினை கலைகள். கைவினை கலைகள் அப்படின்னா என்னதுங்க? கைகளால், தொழில்நுட்ப கருவிகள் எதுவுமே பயன்படுத்தாமல் கைகளால் உருவாக்கக்கூடிய பொருள்கள் தான் நம்ம கைவினை கலைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அந்த வகையில் நம்ம பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு மண்பாண்ட கலை. மண்பாண்ட கலை அப்படின்னா என்னென்ன? குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி பொருட்களும் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. சரிங்களா? முன்னாடி காலங்கள்லாம் பார்த்தோம்னா நீர் தொட்டிகள் கூட களிமண் தொட்டிகள் இருந்துச்சு. சரியா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான பொருள்கள்லாம் களிமண்ணால் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. இன்றைக்கி நம்மளுக்கு அகல் கிடைக்குது, பானை, அதான் குடம்னு அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த களையம் அதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு பயன்பாட்டில் வந்திருக்கு. மண்பானை பொருட்களில் சமைச்சாதான் இன்றைக்கி உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற அளவில் நம்ம இன்றைக்கி முன்னேறி இருக்கோம். பழைய காலத்துக்கு திரும்பிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் திரும்பவும். சரியா? ஸோ இது நம்ம எந்த அளவில் சுருக்கமாக ஒரு பாயிண்ட்டை கொடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்குறோம். சரியா? இது ஒரு கோர்வையாக நம்மளால் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொடுக்க முடியாது. அதுக்காக தான் நான் கீழே அதை ஒரு தொகுப்பாக நான் கீழே உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷனாக கொடுத்துருக்கேன். ஓகே, சரி பாருங்கள். குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி பொருட்களும் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. பக்குவப்படுத்தப்பட்ட களிமண், மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலத்தல். ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட களிமண்ணும் மணல் அப்புறம் சாம்பல் இதெல்லாம் கலந்து நம்ம ஒரு பொருளை உருவாக்குறோம். இந்த பொருளை எப்படி நம்ம செய்யறோம்? ஒரு சக்கரத்தின் நடுவில் வச்சு அதை சுழற்றுறோம். அதுக்கு ஒரு உரிய வடிவம் கிடைக்குது. நூல் இல்லைன்னா ஊசியால் அந்த பொருளை அறுத்து, அதாவது சரியா அந்த வடிவம் வந்ததுக்கு அப்புறம் இதை வச்சு அறுக்கிறோம். சரியா? மண்பாண்டம் தயாராகிருது. மண்பாண்டங்களில் உணவு உடலுக்கு நல்லது. மண்பாண்டங்களில் சமைக்கும் பொழுது உணவு உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இங்கே கருத்து. திருவிழா சடங்குகளிலும் மண்பானைகள் பயன்பாடு. இங்கே இந்த திருவிழா இந்த இதுலேயும் மண்பானைகளின் பயன்பாடு அதிகமாக இருக்கு. சரியா? ஏன்னா அந்த பூத்தொட்டி அந்த இதெல்லாம் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? தீமிதி திருவிழா அந்த இதுலாம் பார்த்தோம்னா அந்த அப்புறம் அக்னி சட்டின்னு தூக்கிட்டு போவாங்க கிராமப்புறங்கள்லாம் தெரியும். அந்த கோவில்கள்லாம் அதுக்கெல்லாமும் இந்த மண்பானைகள் தானே அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. கோவில்களில் பெரும்பாலும் இந்த மண்பானை வச்சு பயன்படுத்துவாங்க நிறைய விசேஷங்களுக்கு. அப்புறம் பொங்கல் அப்படின்றலாம் வரும்பொழுது கிராமப்புறங்களில் இன்றைக்கும் மண்பானை வச்சு தான் சமைக்கிறாங்க. சரி, ஓகே. நம்மளுக்கு இதில் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இந்த பொருள்கள்லாம் களிமண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எப்படி எந்தெந்த பொருள்களின் கலவையாக நம்மளுக்கு இந்த மண்பானை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு களிமண் அது பக்குவப்படுத்தப்பட்டதாக இருக்கும். மணல் கலப்பாங்க, சாம்பல் இதை கலக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். அந்த இது கலந்து அதை என்ன பண்ணுறோம்? சக்கரத்தின் நடுவில் வச்சு அதுக்கு ஒரு உரிய வடிவம், ஒரு ஷேப் கொடுக்குறோம். அந்த உரிய வடிவம் வருது. இந்த வடிவம் வந்தோடனே நம்ம எதை வச்சு நம்ம அறுக்கிறோம்? நூல் இல்லைன்னா ஊசியை வச்சு அறுத்து அதை காய வைக்கிறோம். இதில் காய வைக்கும் பொழுது நம்மளுக்கு சரியான ஒரு மண்பாண்டம் நம்மளுக்கு தயாராகிடுது.
மண்பாண்டங்களில் சமைச்சோம்னா நம்மளுக்கு உணவு உடலுக்கு நல்லதாக இருக்குது. திருவிழா சடங்குகளிலும் மண்பானைகள் பயன்பாடு நிறைய இருக்குது. இந்த புரிதல் ஓகே, இது அப்படியே எழுதிக்கோங்க. மூங்கில் கலை. மூங்கில் கைவினை பொருட்கள் மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கூடை முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய், தொட்டில், பாடை. நம்மள கொஷின் ஆன்சர்லையும் நம்ம பார்த்துருப்போம். நம்மளுக்கு வந்து 5 மார்க் கொஷின்லையும் இது கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஷின்லையும் உங்களுக்கு மூங்கில் சம்பந்தமான கொஷின் வந்திருக்கும். சரிங்களா? மூங்கில்ல என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், அந்த பொருட்கள் சிலவற்றை சொல்லுங்க அப்படிம்பாங்க. மூங்கிலுடைய பயன்பாடு என்னன்னு கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இதில் நம்ம இப்படி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஓரளவு அங்கே பண்ண முடியும். சரிங்களா? மூங்கில்ல இருக்கக்கூடிய அந்த கைவினை பொருட்கள்லாம் என்னென்னதுங்க? இந்த மாதிரியான பொருட்கள் என்னென்ன? மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கூடை முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டும் அந்த துடைப்பம் பயன்படுத்துகிற மூங்கில்ல அந்த குச்சியாக போகிறது அது, மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, மாடுகள் அதாவது அந்த மாடுகளின் அந்த கன்றுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்றுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த வாய்ப்பூட்டு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுதான் இப்போ மூஞ்சி பெட்டி அப்படின்னு தூய தமிழில் சொல்கிறாங்க. அது வந்து அதுவும் மூங்கிலால் செய்யப்பட்டிருக்கும். புல்லாங்குழல், புட்டுக்குழாய், புட்டு வேக வைக்கிறதுக்கான அந்த குழாய், அதெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம வந்து ஸ்டீலில் யூஸ் பண்ணுறதோட இந்த மூங்கிலில் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அவ்வளோ நல்லது. கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் அந்த குழாய், ஒரு மாதிரியான ஒரு குழாய் மாதிரி இருக்கும். அது மூங்கில்னாவே நம்மளுக்கு தெரியும் குழாய் தான். அதில் சின்ன அந்த இதில் வந்து அதை வாய்க்குள்ளார விட்டு அந்த மருந்து அதில் புகட்டுவாங்க, கொடுப்பாங்க அதுக்கு. அப்புறம் இன்னைக்கு மூங்கில் தொட்டிலாம் நம்மளுக்கு வந்துருச்சு, இன்னைக்கு நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாடை, அதுவும் மூங்கில்ல இருக்கு. பாடைனா என்னதுங்க? தெரியும் எல்லாத்துக்கும், தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரைட், அடுத்தது பாருங்க, பனையோலை கலை. பனையோலைகளில் கைவினை பொருட்கள், குழந்தைகளுக்கான கிளுகிழப்பை பொம்மைகள், பொருள்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுலகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், பனைமட்டை நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை. சரிங்களா? தொப்பி, இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பனையோலைகளில் வந்து என்னதுங்க? கைவினை பொருள்கள். ஓகேவா? அது வந்து குழந்தைகளுக்கான கிளுகிழப்பை பொம்மைகள், இதுவும் பனையோலைகளில் செய்கிறோம். பொருள்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான், ஒரு கூடை மாதிரி. இன்னைக்கு பனையோலையில் அது ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வந்து இது எல்லாமே ரேட்டு அவ்வளோ ரேட் கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு இதெல்லாமே இன்னைக்கு ஃபேமஸான பொருள்கள்ல ஒன்றா வந்துருச்சு. பெரிய கூடை, சுலகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், பனைமட்டை நாரிலிருந்து கயிறு, கட்டில், கூடை, இது எல்லாமே இதெல்லாம் பனையோலையிலிருந்து வரக்கூடிய பொருள்கள். அடுத்தது பிரம்பு. பிரம்பு அப்படிங்கிறது ஒரு வகையான தாவரம். நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவதன் மூலமா இந்த சூடான பிரம்பு அது வந்து அது வளைவு தன்மையை கொடுக்கும். நம்ம லெசன் போடும்போது நம்ம நல்லா பார்த்துருப்போம். 5 மார்க் கொஸ்டின்லேயே இது வந்துச்சு. அந்த பிரம்பை வந்து எப்படி வந்து நம்ம ஒரு பொருளாக வந்து இது பண்ண முடியும் அப்படின்னா, அதை வந்து சூடுபடுத்தும் போது அது என்ன பண்ணுதுங்க? அப்போதான் அது வந்து வளைஞ்சு கொடுக்கும். நம்ம தேவையான அந்த வடிவத்தை நம்மளால செய்ய முடியும். அப்போதான் அதை சரியா? சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைத்தல், கம்பி போல வளையும். தண்ணீரில் நனைத்து வைத்தால் நிலைத்து விடும். இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருட்களாக மாற்ற வேண்டும். பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது, எனவே அதில் அமர்வது உடலுக்கு நல்லது. சரிங்களா? இன்னைக்கு பிரம்புல சோஃபா எல்லாமே வந்துருச்சு. ஓகே, ஸோ பிரம்பை வந்து ஒரு இதில் வந்து ஒரு ஷேப்பில் நீ வளைச்சு கொண்டு வந்துட்ட அப்படின்னா, அப்படியே தண்ணிக்குள்ளார விட்ட அப்படின்னா அந்த ஷேப் மாறாமல் அதே ஷேப்லேயே இருந்துடும். எந்த நிலைக்கு வந்துச்சோ அந்த நிலையில். ஸோ அந்த நிலையில் வந்ததுக்கப்புறம் ஆணி இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த வடிவம் வரும் அந்த இதை அப்படியே மேக் பண்ணிக்க வேண்டியதாக ஒரு பொருளாக நம்ம உருவாக்கி கொண்டு வரோம். அதுதான் சரியா? ஸோ இது இப்படி கொடுத்துடலாம். இதில் நம்ம எந்தெந்த கருத்துக்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை இங்கே நம்ம ஒரு கோர்வையாக பார்க்கலாம் பாருங்கள். மண்பாண்டக்கலை. குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி ஆகிய அனைத்து பொருட்களும் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை. பக்குவப்படுத்தப்பட்ட களிமண், மெல்லிய மணல், சாம்பல் ஆகியவற்றை கலந்து எடுத்துக்கொள்ள வேண்டும்.
சக்கரத்தின் நடுவே வைத்து உரிய வடிவத்தால் அதை கொண்டு வர வேண்டும். பிறகு அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைக்க வேண்டும். பிறகு உரிய மண்பாண்டம் தயாராகிவிடும். அடிப்பகுதியில் நூல் அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைக்கிறோம். பிறகு உரிய மண்பாண்டம் தயாராகி விடுகிறது. மண்பாண்டங்களில் சமைத்த உணவு உடலுக்கு நல்லது. திருவிழா காலங்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானைகள் இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல் இது கிடைச்சிருக்கும். மூங்கில் கலை. மூங்கில் கொண்டு பல கைவினைப் பொருட்கள் செய்யப்பட்டு வருகிறது. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டி, கூரை தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி, புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டக்கூடிய அந்த குழாய், தொட்டில், பாடை ஆகியவை அனைத்துமே மூங்கிலால் செய்யப்படும் பொருள்களாக இருக்கு. பனையோலை கலை. பனையோலைகளில் பல கைவினைப் பொருட்கள் உருவாக்கப்படுது. குழந்தைகளுக்கு கிளிகிழப்பை, பொம்மைகள், பொருள்களை வைத்துக் கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுலகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய், பனை, அந்த பனை மட்டை நாரிலிருந்து வரக்கூடிய அந்த கயிறு, கட்டில், கூடை இதெல்லாமே செய்யப்படுது. பிரம்பு கலை. பிரம்பு என்பது ஒரு வகையான தாவரம். முதலில் பிரம்பு கலை. பிரம்பு நெருப்புல காட்டி சூடுபடுத்த வேண்டும். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைக்க வேண்டும். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை அப்படியே தண்ணீரில் நனைத்து வைத்து விட்டால் அப்படியே நிலைத்துவிடும். அந்த வந்த வடிவம் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டும் கட்டியும் தேவையான பொருட்களாக நம்மளால மாற்ற முடியும். பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது. எனவே தான் அதில் அமர்வது உடலுக்கு நல்லது. சரியா? இந்த அளவில் நம்ம தொகுத்து அந்த இதை கொடுத்தோம்னா போதுமானது. இப்படி தான் கொடுக்க முடியும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழர் இசைக்கருவிகள். ஓகே, நாட்டுப்புற கைவினை கலைகள். அடுத்தது தமிழருடைய இசைக்கருவிகள். இதில் நம்மளுக்கு கொஸ்டின் இல்லையா? இதையும் நம்ம கொடுத்துட்டோம்ல, தனியாகவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் கட்டுரை வடிவில். இதுக்கு எப்படி கொடுக்கலான்னு பாருங்க. இசைக்கருவிகள். காற்றை பயன்படுத்தி செய்யப்படுபவை காற்று கருவிகள். குழல், சங்கு, கும்பு ஆகியவை காற்று கருவிகள். சரிங்களா? விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல் கருவிகள் அப்படிங்கிறோம். இது என்னென்ன மாதிரியான கருவிகள்? முழவு, முரசு ஆகிய இந்த இதெல்லாம் தோல் கருவிகள். தோள்களால் செய்யப்படக்கூடிய விலங்குகளின் தோள்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய கருவிகள். நரம்பு அல்லது தந்திகளை பயன்படுத்தி செய்யப்படுபவை நரம்பு கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாழ், வீணை ஆகியவை நரம்பு கருவிகள். ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். சாளரா, செகண்டி இதெல்லாம் கஞ்ச கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எப்படி நம்ம தொகுத்து கொடுக்கலாம்? காற்றை பயன்படுத்தி செய்யப்படுபவை காற்று கருவிகளாகும். எடுத்துக்காட்டுன்னு போட்டு கூட நீங்க இந்த இடத்துல கொடுக்கலாம். எடுத்துக்காட்டு குழல், சங்கு, கும்பு ஆகியவை காற்று கருவிகள். விலங்குகளின் தோளால் மூடப்பட்டு செய்யப்படுபவை தோல் கருவிகள். இது எடுத்துக்காட்டு. முழவு, அரசு ஆகியன தோல் கருவிகள். நரம்பு அல்லது தந்திகளை பயன்படுத்தி செய்யப்படுபவை நரம்பு கருவிகள். எடுத்துக்காட்டு யாழ், வீணை. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்ச கருவிகள். எடுத்துக்காட்டு சாளரா, சேகண்டி ஆகியவை கஞ்ச கருவிகள். உங்களால நான் ரொம்ப டல் ஸ்டூடெண்ட், என்னால் இவ்வளோதான்ப்பா படிக்க முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒட்டுமொத்த லெசன்லேயும் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை சுருக்கமாக தான் இதில் இருக்குது. அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ மற்றது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான கருவிகளை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். சரியா? இப்போ பறை இது எல்லாமே நம்மளுக்கு இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருவிகளில் வந்துடும். சரியா? காற்று கருவிகள், தோல் கருவிகள், இந்த இதில் ஒவ்வொன்று இப்போ செகண்ட் இதெல்லாம் அந்த இதுலேயே அடக்கமாயிருது நம்மளுக்கு. ஸோ என்னால் இவ்வளோ தான் படிக்க முடியும், எதுக்கு என்னால் புரியல அப்படிங்கிறவங்க அந்த தொகுத்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பாதி மார்க்காவது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அதுக்குன்னு எல்லாருமே முடிகிறவங்களும் படிக்காதீங்க. அதாவது புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா எல்லாமே ஈஸி தான்ப்பா. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது பாருங்க, தொகைநிலை, தொகாநிலை தொடர்கள். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கிறோம். கொஸ்டின் ஆன்சரும் சூப்பராக கொடுத்துருக்கோம். ஸோ இலக்கணம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக ஒவ்வொரு லைனையும் விடாமல் பார்த்தே ஆகணும். சரிங்களா? ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். சரியா?
ஸோ அந்த வகையில் நம்மளுக்கு இலக்கணம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாதே தெரியும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. சரியா? ஸோ தொகைநிலை தொகாநிலை அப்படின்னா என்ன? இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலிய உருபுகளோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர். சரியா? இரண்டாம் வேற்றுமை தொகை, ஆறாம் வேற்றுமை தொகை, மொத்தம் எத்தனை வேற்றுமை தொகை பார்த்தோம் இல்லையா? வேற்றுமை எத்தனை வகைப்படும் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த இதில் தொகை, அதுலேயும் தொகை வருது. இதில் சொல்றக்கூடிய தொகை தொகா அப்படிங்கிறது இது வேற. சரியா? இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலிய உருபுகளோ மறைந்து வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இங்கே சொல்லப்பட்டுருச்சு. வேற்றுமை உருபுகளோ வினையோ அல்லது பண்போ இந்த மாதிரியான உருபுகள் மறைந்து வருவதை நம்ம என்னன்னு சொல்றோம், தொகைநிலை தொடர்னோம். தொகைநிலை தொடர்கள் 6 வகையாக இருக்கு. என்னென்ன? வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை, அன்மொழி அப்படிங்கிற வகையில 6 வகையாக இருக்கு. தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. அவ்வளவுதாங்க. இதுல தொகைன்னு ஒண்ணு கூடுதலான வார்த்தை வரும். நம்ம இங்க இதுல கொடுத்திருக்கிறதுனால நம்ம அதை ஆட் பண்ண முடியாது. ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் சொல்லுருபு மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஒரு தொடர்ல 2 சொற்கள் வந்து அவற்றுக்கு இடையில சொல்லுருபு மறையாம வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம், மறையாமல். மறையாமல் வந்துச்சுன்னா அதை தொகாநிலை தொடர் அப்படிங்கிறோம். ஓகே. அடுத்து தொகாநிலை தொடர் 9 வகையாக பிரிக்கப்படுது. என்னென்ன தொகாநிலை தொடர்? எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை, இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். சரிங்களா? ஸோ தொகைநிலை அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து மறைந்து வரும், ஆனா இதுல மறையாமல் வெளிப்படையாக நின்று உணர்த்தக்கூடியதுதான் தொகாநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினான், கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, 4ஆம் வேற்றுமை உருபு. சரியா? ஸோ இந்த மாதிரி உருபு வந்து மறைந்து வரக்கூடியது நம்ம இங்க தொகைநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் இதுல நம்ம வந்து முறையா நம்ம எப்படி கொடுக்கலாம்? இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர்னா என்னதுங்க? 2 சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபோ வினையோ பண்போ இதெல்லாம் மறைந்து வர்றது தொகைநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுமாதிரி பண்பு தொகையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு மை விகுதி அந்த இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி வினைத்தொகை முக்காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடியது, அது மறைமுகமா வந்திருக்கும், அதுவும் அதே தான். தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். என்னென்னு பார்த்துக்கோங்க. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் சொல்லுருபு மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை தொகாநிலை தொடர் அப்படிங்கிறோம். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். என்னென்ன? எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். சரியா? இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லெசன்ல பாத்தீங்க, இதை பார்த்துட்டு நீங்க லெசன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் நல்லாவே வந்துடும். சரியா? எடுத்துக்காட்டு எல்லாமே தெளிவா நம்மளுக்கு இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுக்குமே நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. சரியா? உம்மை தொகை அப்படின்னா பாருங்க, இரவு பகல். சரியா? இரவும் பகலும், தாயும் தந்தையும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன வந்து அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு மறைஞ்சு வர்றதுனாலதான் இது தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இதுவே தொகாநிலை அப்படின்னு நம்மளுக்கு வரும் பொழுது இங்க நண்பா படி அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொல்லப்படுது. அந்த இடத்துல எந்த விதமான மறைமுகமான இதுவும் இல்லை. சரியா? அதுதான் தொகாநிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இது 2 தான் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா இது 2 தான். ஓகே, ரைட். சரி, அடுத்தடுத்து மீதி இருக்கிற லெசன்ஸும் நம்ம சீக்கிரமாகவே நான் கொடுத்துட்றேன். செகண்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து சிலபஸ் நம்ம கைக்கு வந்துடும். ரெடியூஸ் பண்ண சிலபஸ் உறுதியாக நம்மளுக்கு வந்து அடுத்த வாரம் இறுதிக்குள்ளார உறுதியாக எதிர்பார்த்துடலாம். சரியா? சரி, பார்ப்போம். ஓகேம்மா.